எந்த ஒரு பொருளுக்கும் அதனுடைய மொத்த எடை அப்படிங்கிறது வந்துட்டு அதனுடைய மையத்தில் தானே குவிஞ்சிருக்கும். ஸோ எடையை பொறுத்து தான் அந்த பொருளுக்கான சக்தி, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அமையுது. எல்லா பொருளுக்குமே அதனுடைய சென்டரில் வந்து மையத்தில் வந்து அதனுடைய அந்த எடை வந்து குவிஞ்சிருக்கு. ஸோ அந்த பொருளை நீங்கள் இயக்கணும் அப்படின்னா அதனுடைய மையத்தை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ அதோட மையத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், சென்டரை. இது இப்படி இருக்கும்போது ரெண்டு வேறுபட்ட பொருள்கள் இருக்குது. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சைஸ் அண்ட் ஃபார்ம் இருக்குது. ஒன்று ரொம்ப பெருசாகவும் ஒன்று ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் அதனுடைய மையம் அப்படிங்கிறது வேறு வேறு பாயிண்டில் இருக்குது. இப்படி நீங்கள் பார்க்கும்போது யூனிவர்ஸில் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் இந்த நியூட்டனோட லாஸ்லாம் படிச்சிருக்கீங்க, லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு பொருளுமே வந்து இன்னொரு ஒரு பொருளை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கும். எந்த பொருளுக்கு எடை, அதாவது எடைங்கிறது இன்டெரக்டாக அதனுடைய சக்தியை சொல்கிறேன், அதிகமாக இருக்கும், அது வந்து எடை கம்மியாக இருக்கிற பொருளை பயங்கரமாக ஈர்க்கும். எது ஈர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன அந்த மையத்தில் உள்ள அந்த சக்தி குவிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த சக்தி வந்து சின்னதாக இருக்கக்கூடிய